இவ்வளோ மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது. திருட்டுகள்லாம் நடக்கிறது இதெல்லாம் அந்த அரசை குறை சொல்லி அங்கிள் அங்கிள் அப்படின்லாம் கத்திவிட்டு இப்போ எனக்கு டைம் கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? மக்களை பார்த்து இது ஒரு ஏமாற்று வேலையா இல்லையா? அப்போ நீங்கள் ஏன் ஒரு ரா ஹேண்டாக எடுத்தீங்கன்னு மக்களை பார்த்து கேட்டிருந்தீங்கன்னா கரெக்டான. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கி. இந்த ஒரு மாசமா நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த அரசு என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. கோவில் முன்னாடி இருக்கிற மதுக்கடையை மூடுறதுன்னு, ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு முன்னாடி மதுக்கடையை மூடுறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கல்வித்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறோம். உங்களை மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது சார். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு. வீட்டுக்குள்ளே போனாதான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சு கொட்டுத, உள்ளே போன பெருசு தான் சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்கு. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இப்போ இவர் பேசினது கேட்டிங்களா? ராகவா லாரன்ஸ் அவர் அரசியலுக்கு வர போகிறாராம், மக்களை கேட்டுட்டு தான் வரானாம். மக்கள் சம்மந்தம் சொன்னால் வருவேங்கிறார். இதெல்லாம் என்ன நாடக நடிகம்னோ தெரியல. ஆனால் அவரோட பேச்சு சர்ச்சையாக இருக்குது. அதில் என்ன தப்பு அப்படின்னாக்க, சாதாரணமாக நன்றி உள்ள அந்த நாய்களை தான் நம்ம திட்டுறதுக்கு பயன்படுத்துவோம். திட்டுறதுக்கு அந்த நன்றி உள்ள நாய்களை தான் பயன்படுத்துறது. அப்போ கம்பேரிசன் போது அந்த நாய்களை சொல்லும்போது மக்களுக்கு தன்னை அதோடு தான் கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிடுறது. நீங்கள் கம்பேர் பண்ணினதும் மக்களை அதோடு தான் பண்ணீங்க. மக்களுக்கு புரியல, தன்னை தங்களை ஒரு நன்றி உள்ள நாய்களுக்கு சமமாக அவர் கம்பேர் பண்ணியிருக்காருங்கிறது புரியாமல் உங்களை யூடியூப்பில் பேசுகிறார். ஆனால் ஒரு பொது மேடையிலையோ ஒரு இடத்துலையோ பேசினா நம்ம அவர்களை ஒப்பிடுவதை நம்ம நன்றி உள்ளதோடு தான் ஒப்பிடுறோம், அது நமக்கு தெரியும். ஆனால் மக்கள் எல்லாரும் அதை திட்டுறதுக்கு, அதை கேவலப்படுத்துறதுக்கு, இப்படி தான் மக்கள் அந்த ஜீவனை வச்சிருக்கிறதுனால அந்த ஜீவனோட நீங்கள் ஒப்பிட்டு பேசினது தப்பு. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கொடுக்கணும். நீங்கள் நாய்கள்ங்கிறது ஃபெய்த்ஃபுல், அதை போல் நன்றி உள்ளது கிடையாது. ஸோ மக்களாகிய நீங்களும் நம்மளும் நன்றி உள்ளவர்கள், அதை இப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லலாம். டைரெக்டாக ஒரு இடத்துல போய் குடி போனோன்னாக்கா அங்கே உள்ள தெருநாய் நம்மளை பார்த்து குலைக்கும். அது வேலையை செய்கிறது, அது டியூட்டியை செய்கிறது. அப்புறம் அது பழகும் அப்படின்னாக்கா நீங்கள் மக்களை குலைக்கிறாங்க, ஒரு மாதிரி அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் குலைக்கிறத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன விதம் அது தவறு தான். நீங்கள் அழகாக வேறு சொல்லியிருக்கலாம், வேறு மாதிரியான கருத்துக்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். இங்கே என்ன சொல்கிறீங்கனாக்க, அஃப்கோர்ஸ் தற்குறி இல்லை, அம்புக்குறி, ஆண்குறி, பெண்குறின்னு என்னென்ன குறியில்லாமல் சொல்லின்னு இருக்கீங்க. அதெல்லாம் அவசியம் இல்லாதது. ப்ரெசண்ட் அரசு எப்படி செயல்படுகிறதுன்னு கேட்குறதுக்கு அதுக்கு நீங்கள் ஏதோ பதில் சொல்கிறீங்க. ஆனால் அவர்கள் செயல்படுவதை மக்கள் கூறுவதை மக்கள் பதில்களை நீங்கள் தவறாக சொல்கிறீங்க.
அவருக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படிங்கிறீங்க. என்னங்க பெரிய நாட்டை கொடுத்துட்டு டைம் கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ எக்ஸ்பீரியன்ஸான பர்சனை நீங்கள் எடுத்திருந்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும். மக்களை பார்த்து நீங்கள் நாயோட கம்பேர் பண்ணுறதோட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனை எடுத்திருக்கணும். இப்போ இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்கிறதுக்கு அவர் வந்து டைம் கொடுங்க, 6 மாதம் டைம் கொடுங்கங்க. இது என்ன இது? நாடு வந்து அந்த 6 மாதத்துக்குள்ளே எவ்வளவு குழந்தைகள் போகும், எவ்வளவு திருட்டுகள் நடக்கும், எவ்வளவு கஞ்சாக்கள் போதை திருட்டுகள்லாம் நடக்கிறது. இதெல்லாம் அந்த அரசை குறை சொல்லி அங்கிள் அங்கிள் அப்படின்லாம் கத்திவிட்டு இப்போ வந்து எனக்கு டைம் கொடுங்கன்னா என்ன அர்த்தம் மக்களை பார்த்து? இது ஒரு ஏமாற்று வேலையா இல்லையா? அப்போ நீங்கள் ஏன் வந்து ஒரு ரா ஹேண்டாக எடுத்தீங்கன்னு மக்களை பார்த்து கேட்டிருந்தீங்கன்னா கரெக்டான கேள்வி அது. ஸோ பேசும்போது, நம்ம மேடையில் பேசும்போதோ கண்ணாப்பின்னான்னு பேசிடக்கூடாது. இப்போ நான் யூடியூப்பில் பேசுகிறேன், நான் வந்து வீட்டிலேருந்து தான் பேசுகிறேன். நான் இங்கேருந்து கண்ணாப்பின்னான்னு பேசினா வாங்குகிற அடியே வாங்கி தான் ஆகணும். அதுக்காக நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு அதெல்லாம் மாற்றி சொல்லவே முடியாது. நீங்கள் சொன்ன அந்த வெர்ஷன் தப்பு தான். ஸோ அந்த பொது பேச்சு வரல, பொது பேச்சு பேசுகிறதுக்கு உங்களுக்கு வரல. ஸோ அரசியலுங்கிறது வந்து அனுபவத்தை கற்றுக்கங்க. வாங்க, நீங்கள் வந்து 20 வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி புரிந்து உள்ளீர்கள். ஒரு கோயில் கட்டியிருக்கீங்க, அங்கே உங்கள் அம்மா கோயில் கட்டியிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்காக உங்கள் அம்மா கோயில் கட்டினீங்க. மற்றவங்க வந்து அந்த காயத்ரியை சுற்றும்போது உங்கள் அம்மாவையும் சுற்றணுங்கிற மாதிரி அப்படி பண்ணுறதெல்லாமும் தப்பு. ஓகேயா? ஸோ மக்களை வந்து தப்பாக நீங்கள் சொல்கிற அந்த கம்பேரிசன் கரெக்டாக இருக்கணும், தவறாக இருக்கக்கூடாது. இல்லை கரெக்டாக தான் இருக்குன்னாலும் அதை தெளிவாக சொல்லணும். மக்களுக்கு புரியலன்னா அதை தெளிவாக சொல்லணும். நீங்கள் வந்து நாயோட தான் கம்பேர் பண்ணியிருக்கீங்க. எங்களை மாதிரியான ஆளுங்கள்லாம் நாயோட அறிவு தெரிஞ்சு அது நன்றிக்குரியதுங்கிறத நாங்கள் தெரிஞ்சுப்போம். அதுக்கெல்லாம் நான்லாம் அந்த சத்தம் போட மாட்டேன். ஆனால் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாய்க்கே டைம் எடுக்கிறது, நீங்கள் டைம் கொடுங்க. டைம் கொடுக்கறதுக்கெல்லாம் இது வந்து என்னன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு மொத்தத்தையும் டயத்தை கொடுத்து அவருக்கு இந்த 6 மாதம், அப்புறம் வந்து சொல்லுவார் இன்னும் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்கன்னு. ஏன் இப்போ உடனே வரார்? அது இந்த டைம் என்னெல்லாங்கிறத பார்த்துவிட்டு கற்றுன்ட்டு வர வேண்டியதானே? அதுக்கு சொல்லுங்க வேணாம். 6 மாதம் டைம் கொடுங்கன்னு அவரை சொல்லாதீங்க. 6 மாதம் டைம் கொடுங்கன்னு சொல்கிறவரை எதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு கேளுங்க. அப்படி கேளுங்க. சரியா? நன்றி.